அழகாஸ் நான் ஒரு விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து டென்சர் சிட்டாலா ஸ்லைம் சீரிஸோட சீசன் 3 எபிசோட் 19 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ண பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ண பார்த்தா அது எனக்கு போதும். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 18 எபிசோட் போட்டுருவோம். அந்த 18 எபிசோடோட டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட்டை கொடுத்துருக்கேன். அதை போட்டு தயவு செஞ்சு பார்த்துட்டு வாங்க. பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்டுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் எமோஜி போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்ற. சரிங்க, நம்ம கதைக்குள்ள போறோமா? மக்களும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ரீமுரோவை இப்ப யோசிக்கிறான். எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. சரி, ஹலோ எனது நண்பர்களே, இன்னைக்கு நீங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்ததுக்கான காரணமே இந்த இடத்துல என்னோட டெம்பஸ் கண்ட்ரி சார்பா ஒரு ஃபெஸ்டிவல் நடந்துன்னு இருக்கு. அதுக்கான முக்கியமான டாபிக் என்னன்னா, நான் இப்பதான் ரீசெண்டா ஒரு டீமன் லார்டா பதவி ஏற்றேன். அதுக்கு மத்த நேஷன்ஸ் கூட நட்புறவை கொள்றதுக்காகவும் கூடவே ஒருத்தர் மாதிரி ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த ஒரு ஃபெஸ்டிவலை நான் ரெடி பண்ணிருக்கேன். இதுல கலந்து கொண்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாம இப்ப வரப்போற காலங்கள் எல்லாமே நம்ம எல்லாரும் நண்பர்களாவே இருப்போம். எல்லாம் சேஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் எல்லாரும் சேஸ் பண்ண. அதுக்கப்புறம் ஹீரோக்கும் சாப்பாடு வெல்ட்டு கத்தின்னு இருக்க. வாவ், சூப்பரா செஞ்சிருக்காங்க. ஷோனாவுக்கும் மிஸ்டர் யோஷிகாவுக்கும் நன்றி தான். ஏன்னா இதனாலேயே மத்த மக்களுக்கும் இந்த ஃபுட் ரொம்ப பிடிச்சிருக்கனால அவங்களோட முகத்துல ஹாப்பினஸ் அப்படியே தெரியுது. அதுக்கப்புறம் கதவை திறந்துக்கின்னு துணியை மூடி வச்சு ஏதோ ஒன்று யாரும் எடுத்துன்னு வராங்க. மக்கள் ஏதாவது ஷாக்கா பார்க்க இன்னொரு பக்கம் நம்ம யோமோ ஆமா ட்ரீமரோ அது என்னது அது ஆரம்பிச்சுன்னு சொல்ல அங்க பார்த்தா அந்த டூனா ஃபிஷ் எடுத்துன்னு வந்திருக்கானுங்க. நம்ம உலகத்துல இருக்க அந்த ஃபிஷ் தான். இந்த இதுல ஜெயின் மாஸ்டர் மாதிரி இருக்கு. என்ன இது ஃபிஷ் இப்படி எடுத்துன்னு வந்திருக்கீங்க ராவா சாப்பத்துக்கா? இவங்களா ஷாக்கா பார்க்க அதுக்கப்புறம் அந்த மீனை தூக்கி போட தலைமையை கட் பண்ணி எல்லாருக்கும் பீஸ் பீஸா போட்டு கொடுக்குறான். வாவ், பார்க்கவே சூப்பரா இருக்கு. ஆனா மக்கள் யாருக்கும் இதை பத்தின விஷயங்கள் தெரியாதுல்ல, இது என்ன சாப்பாடுன்னு. அதனால எல்லாரும் சாப்பிடறதுக்கு ரொம்பவே தயங்குறாங்க. காசகம் ஆமா ரீமரோ, இந்த சாப்பாலா என்ன புதுசா இருக்க மாதிரி இருக்கு, உங்க உலகத்தை சேர்ந்துதான்? அதையே நான் வந்து கேட்கணும்னு நினைச்சேன். எனக்கே சாப்பிட்டு கொஞ்சம் பயமா இருக்கு. என்னடா அவ்வளோ லோ கிளாஸ் இந்த சாப்பாடை நான் உனக்கு எடுத்து வந்து கொடுக்குறேன், கேவலமா பேசுறேன். சரி ஃபீல் பண்ணாதீங்க, நானே போய் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு சாப்பாடு கேட்க அதுக்கப்புறம் அவனை சாப்பிட்டு பார்க்க வா சூப்பரா இருக்கு. இவன் முகத்தை பார்த்துட்டு எல்லாருக்கும் நம்பிக்கை வந்து இது சாப்பிடலாம் போலன்னு. அங்க பார்த்தா சூஷியை தான் அவன் செஞ்சு சாப்பிட்டுருக்கான். அக்குறோ ஃபேண்டாஸ்டிக்டா, வேற லெவல் ராடி. அப்படியா இந்த வகையான ஃபிஷ்ல இப்படிதான் செஞ்சாகணும், அப்பதான் சூப்பரா இருக்கும். அது ஒரு ராவா சாப்பிடுதுன்னா வேற லெவல் இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா பக்கத்துல ஒரு பொண்ணு, என்னப்பா இந்த இடத்துல டூனா ஃபிஷ் எடுத்துன்னு வந்து செஞ்சிருக்க போல நம்ம உலகத்துல இருக்க மாதிரியே சுஷியா, சரி எனக்கு ஒரு வசாபி கொடுங்க அப்படின்னு பார்த்தா நம்ம கிணட்டா தான் வந்திருக்கா. அவ பார்க்கவே இப்போ வேற லெவலா அழகா இருக்கா. ஏய் குழந்தை மாதிரி கேக்குற பாத்தியா, உன் வாய மூடுறா, கம்முன்னு சாப்பிடு. ஆல்சோ இதெல்லாம் நம்ம உலகத்தை சேர்ந்தது, இதெல்லாம் இங்க நீ செஞ்சிருக்க, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சும்மா விடுவேனா நானு இந்த மாதிரியான விஷயங்கள் நீ செய்யறதுனாலதான் உனக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது அவ்வளவு சாப்பிட்டு டேஸ்டா இருக்குன்னு சொல்ல அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு பார்த்தா யூகி வரா. எனக்கு 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 ஒண்ணு தருங்க, ஏன்னா நான் ஒன்னும் ஒரு குழந்தை கிடையாது, எனக்கு வசாபி கொடுங்க. இதை கேட்ட இனட்டாக்கு காண்டாவது. அதுக்கப்புறம் பார்த்தா வெளுத்து கட்டுறாவணும். வாவ், அந்த உலகத்துல சாப்பிடுறது இப்பதான் சாப்பிடுற ரொம்ப நாள் கழிச்சு இனட்டாவும். ஆனா இது உண்மையில டிஃபரெண்ட் தான்ப்பா, ஏன்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷா. ஆனா நான் கேட்கறது கில்ட்டுக்கு ஃபிஷ்னாவே ரொம்ப பிடிக்கும். இதனால நம்ம இந்த இடத்துல இருந்து டெலிபோர்ட் பண்ணா கூட அது அந்த அளவுக்கு நல்லா இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஆளுங்களுக்கு அந்த மாதிரியான ஸ்பெல்ஸ் தெரியாத போது இந்த இடத்துல அவங்க பொறுமையா கொண்டு போகும்போது அந்த இடத்துல அது ரொம்பவே கெட்டு போயிடும். அது மட்டும் இல்லாம இது என்னதான் கடல்ல ரொம்ப மாசமான ஃபிஷ்ஷஸா இருந்தாலும் செத்து பிறகு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அந்த மாதிரி தான் ஆயிடும். பேசாம இது டெலிபோர்ட் பண்றதுக்கு வேற எதுனா வழி கண்டுபிடிக்கணும்ப்பா. டிரான்ஸ்போர்ட்டிங் செலவெல்லாம் ஈஸியா முடியணும், அதே மாதிரி கெட்டு போகவும் கூடாது. பரவாயில்லையே, இவங்க டிரான்ஸ்போர்டேஷன் இஷ்யூ பத்தில பேசிட்டு இருக்காங்க. நமக்கு நல்ல வேலை தான். அது மூலியமா பிளான போட்டு எப்படியாச்சும் காசை சம்பாதிக்க வேண்டியதான். இதனால டெம்பஸுக்கு நிறைய ப்ராஃபிட் வரும். அதுக்கப்புறம் மொத்தம் எல்லாருமே ஆமா ரீமரோ அது என்னது நாங்களும் சாப்பிட்டு பார்க்கல, அப்கோர்ஸ் சாப்பிடுங்கன்னு சொல்ல. அதுக்கப்புறம் ஆளுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு செம்மையா இருக்குன்னு சொல்ல எல்லாருக்குமே அந்த விஷயம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த சூஷியோட சேர்த்து சாப்பிடும் போது வேற லெவல் தான். இதை பார்த்துட்டு மற்ற மக்களுக்கு ஆர்வம் ஆயிடுது சாப்பிடணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆளுக்கு முந்தி அடிச்சுன்னு எனக்கு ஒண்ணு கொடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்க ஹீரோ நினைச்சது சாதிச்சுட்டான். எல்லாரையும் அதை சாப்பிட வச்சுட்டான். அதுக்கப்புறம் தலைவன் ஒருத்தர் சிப்பாயோ அர்ஜென்ட் நியூஸ் ஏன்டா கத்துற, ஏ பெரிய ஃபிளையிங் ஆப்ஜெக்ட் நம்ம டவுன் நோக்கி வந்துங்குதுப்பா மேல. ஃபிளையிங் ஆப்ஜெக்டா என்ன இது தினசா திருவிழால? அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல எனக்கு பெரிய ஒரு டிராகனும் ஏதோ ஒரு விஷயத்தை தூக்கின்னு வருது. அதுதான் சாசரர் டைனஸ்டி ஆஃப் தாய்லாண்ட்ஸோட கார்டியன் டிராகன். இது அவதான் இங்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் சாகவே அவங்களுக்கான ரெப்புடேஷன்ல தேவைங்க. வரவேற்புல பலமா இருந்தா தான் அவங்க வருவாங்க, இல்லைன்னா கோச்சின்னு போயிட்டு பிரச்சனை ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி நாளாலும் பரம்ப இவனெல்லாம் ஏன் இப்படி பழமானது இல்லை, நானே அவ்வளவு சீரியஸ் ஆகல, இவனுக்கு எப்படி தெரியல. ஆனா சும்மா உன இக்னோர் பண்ணிட முடியாது ரீமரோ, ஏன்னா அவ்வளவு பொறுத்த வரைக்கும் நீ எக்ஸ்பெக்ட் பண்ற லெவலுக்கு அவ இருக்க மாட்டான். ஏன்னா எம்பரர் எல்மெசியா அவரோட பார்டரை விட்டு வெளியே வந்தாலே அவருக்கு தனி மரியாதை பாதுகாப்பு எல்லாமே கொடுத்தாகணும். ஏன்டா நீ எப்படி சொல்ற? ஏன்னா சார்சரர் டைனஸ்டி ஆஃப் தாய்லாண்ட்ஸோட லார்ஜ் நேஷன் ஆனது பாஸ் மிலிட்டரி தாராஸ் கூட அப்புறம் வெஸ்டர்ன்ஸ் நேஷனை விட டைனஸ்டி ரொம்பவே சின்னது. ஆனா எங்களை விட பவர்ஃபுல்லான ஆளுங்க அந்த இடத்துல இருக்காங்க. அவ இந்த மாதிரி வந்ததே கிடையாது. அப்ப தாய்லாந்து சொல்றது வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2000 வருஷமாவே வெளியே வராம தான் இருக்காங்களா? ஆமா, ஏன்னா நானே எது
மத்தவங்க எல்லாம் பேச மாட்டேன். ஏன்னா ரொம்ப மோசமானவ. நல்லதே புரியுதியா? நீயே இவ்வளவு பார்த்து பயணும் போது. ஏன்னா நான் இன்வைட் பண்ணது வெறும் ஆர்ச்சிடெக் இறட்டேன். ஒரு வழியா அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்ல அதுக்கப்புறம் பார்த்தா அவ்வளவு வர ரீமரோ ஜாக்கிரதையாரா அப்படின்னு அவனும் சொல்ல இவனும் போய் வரவே இருக்கு. இவனை முன்னாடி பண்ணி என்னோட கார்டியன்ஸ் தடுக்க இருங்க பரவாயில்ல ரீமரோ உன்னோட இன்விடேஷனுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு பார்த்து ஒரு ஸ்மைல் அடிக்க உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே இவன் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்க்க ஹீரோக்கு அப்படியே அமைதியாரான். அந்த டைம் ராஃபேல் செஞ்சப்போம் ஏய் மண்டை ஏஞ்சிவோ அவ ஒன்னு மைண்ட் கண்ட்ரோல் பண்ண பாக்குறா, மென்டல் பிளாக் பண்றாளா ஏஞ்சி கடைன்னு சொல்லு. ஆஹா நம்மளே இவ சுத்தி பண்ணி சாய்க்கலான்னு பாக்குறாளே, இவகிட்ட உசாரா இருக்கணும். இதனாலதான் தலைமை உசாரா இருக்குன்னு சொன்னா இவங்களுக்கு எந்த விதமான அட்டாக்ஸும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இவங்களோட எஃபெக்ட்ஸ் ஹீரோக்கு ஆறா கொண்டவங்களா இருக்காங்க. எப்பாடியோ என்ன இது இந்த அளவு இருக்குதா? ஹீரோக்கு ஆறா கொண்ட லேடியா? இப்படிப்பட்ட ஆளு என் கூட இருந்தா எப்படி இருக்கும்? நீங்க வந்தது ரொம்ப நன்றி. நானும் சந்தோஷம் தான். ஃபெஸ்டிவல் நாளைக்கு ஆரம்பிக்க தெரிஞ்ச உடனே நான் இன்னைக்கு வந்துட்டேன். ஆல்சோ அது மட்டும் இல்லாம நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு நீ ரிலாக்ஸ் ஆகிற டைம்ல என் கூட தனியா பேச முடியுமா? ஒரு நல்ல என்வரான்மெண்ட்ல கண்டிப்பா பேசலாம். அதுக்கப்புறம் அவங்களும் அந்த கிளம்ப. நான் தான் சொன்னேன்ல ரீமரோ அவ பாத்தியா உன்னை வச்சு செஞ்சுச்சா? அது மட்டும் இல்லாம கொஞ்சம் உஷாராவே அந்த ஓல்டு லேடி இருந்து. அது மட்டும் இல்லாம அவளுக்கு வயசாயிடுச்சு, மேக்கப் தான் போட்டு வந்திருக்கா. உன்னை அழகுல மயக்கி ஏமாத்தலாம் பாப்பா. அவளோட அழகுல வீந்துடாத, பார்க்க எளிமையா தான் தெரியுவா, ஆனா வயசு அதிகம் தெரியுமா? அப்படி இவன் கலைக்கு அவ மறைச்சு பாக்க. ஆஹா கண்டுக்கதை சாப்பிடு. நல்லாவே தெரியுது இவனுக்கு எல்ஸ் பத்தி நிறையவே தெரிஞ்சிருக்கு, கூடவே அவன் பாத்திருக்கான். அதுக்கப்புறம் மஞ்சுமேலும் ரீமரோ வாடா என்ன மஞ்சுமேல் எப்படி போகுது ப்ரிப்பரேஷன்? எல்லாம் நல்லா போகுது. இன்னொரு விஷயம் இந்த இடத்துல வர மேட்சன்ஸ் எல்லாமே நல்ல இம்ப்ரெஷன் தான் நம்மளோட டவுனுக்கு கொடுத்துட்டு போறாங்க. அப்போ உன்னோட சைடு நல்லா தான் பண்ணுது. ஆமா ஆனா என்ன ஆனா அதாவது நான் இமேஜின் பண்ணது அந்த இடத்துல ஒரு சில இடத்துல நடக்கல. நான் ஆர்கனைசேஷன் பண்ணி டிரான்ஸ்போர்ட் செலவை குறைக்கலாம் சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்தே பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா லார்ஜ் மெர்ச்சன்ட்ஸுக்கு என்னால அந்த அளவுக்கு கொடுக்க முடியல. அவங்க டிரான்ஸ்போர்டேஷன்லாம் இந்த இடத்துல ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நம்ம கண்ட்ரில நிறைய பொருட்கள் வர வைக்கிறோமா, இவங்க எடுத்துட்டு போயிட்டு அந்த இடத்துல சேல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல. அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி தான் பேசியிருந்தாங்க. சரி விடுங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இன்னும் பெரிய டாஸ்க் கொடுத்துருக்கீங்க, அதை போய் நான் பாக்குறேன். என்னடா ரெஸ்ட் எடுத்துட்டு போடா, இங்க சாப்பிட்டு போறீங்க கூட. என்ன பண்றது, ரெஸ்ட் எடுத்து கூட நேரம் இல்ல. நான் உங்களுக்காக வேலை செஞ்சு அதை முடிக்கணும் ஃபர்ஸ்ட். அதான் நாளைக்கான டோர்னமெண்ட்டுக்கான பேட்டில் ரெடி பண்ணணும்ல. மஜ்மல் நல்லாவே உழைக்கிறடா. அதுக்கப்புறம் எல்லாரும் ஷாக்காவை என்னடான்னு பார்த்தா டீமன் லாட்ஸ்ல வராங்க. ஃபைனலி வந்துட்டாங்களே. ஆமா வரையடையும் போய் பார்ப்போம். ஓ மலிம்லாம் வந்துட்டாங்களா? அதுக்கப்புறம் பார்த்தா டீமன் லாட்ஸ்ல வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரியை சேர்ந்த ரோசஸ் குரூப்போட லீடரோட பேத்தியும் இந்த இடத்துக்கு வந்திருக்கா. இவளை எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நம்ம குறிப்பிட்ட சீன்ல பாத்துருப்போம். அவளும் இந்த இடத்துல இந்த சாப்பாடு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ண. ஹலோ ரீமரோ ஃபைனலி வந்துட்டு பாத்தியா? என்னடா சாக்காவலியா? ஷாக்கெல்லாம் ஆகல. சரி என்ன இவங்க ரெண்டு பேரும் கோவப்படல உன் மேல? இல்ல கோவம்லாம் படல. நான் எப்படி கன்வென்ஸ் பண்ணிட்டேன் ஃப்ரீயா. அது மட்டும் இல்லாம அவங்களோட டெரிட்டோரியை நான் பாத்துக்கன்னு சொல்லிட்டேன். ஓ இப்படி பண்ணி நீ வலைக்குள்ள மாட்டீங்க. ஆனா என்ன இருந்தாலும் அவங்க உன் மேல சாட்டிஸ்பாக்சன் ஆகல போலியே. ரொம்ப வில்லத்தனமா பாக்குறாங்களே. ரொம்ப நன்றி என்ன இன்வைட் பண்ணதுக்கு ரீமரோ அப்படின்னு கிட்ட வர இவங்களும். ஆஹா எதுக்கு கிட்ட வரா? என்னோட நியூ மாஸ்டரான லேடி மலிம் ரொம்ப நாள் காணாம போயிட்டாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? பட் ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப வந்துட்டு நடந்த கதையெல்லாம் சொன்னாங்க. அவங்களுக்கு வீட்டுக்கு போனதான் கச்சேரி திரும்பி வைக்கலான்னு இருக்கேன். இப்போ இன்விடேஷன் நீங்க கொடுத்து ஃபெஸ்டிவல் வர சொன்னனால தான் வந்திருக்கோம் சடனா. ஓ அப்படியான்னு சொல்ல அவ பார்த்தா பீதி கிளம்புது. சரி ஏன் அதெல்லாம் பத்தி பேசுறீங்க? என்னோட கிண்டத்துல இப்ப நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஆமா பரவாயில்ல, உங்களோட சிட்டியை நல்லாவே வளர்ச்சி அடைய வச்சிருக்கீங்களே. அது மட்டும் இல்லாம சூப்பரான திருவிழா நடத்தி எங்க எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்து கலக்கின்னு இருக்கீங்க. ஆமா எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு இந்த இடத்துல இருக்க ஃபுட்ஸ் கூட ரொம்ப பிடிக்கும். அதுலயும் முக்கியமா அதுல சிக்கன் எல்லாம் சேர்த்திருக்கும். உங்களுக்கு பிடிக்கும் தானே? ஆஹா ரீமரோ சாமா என்ன பண்றீங்க? பென்னி மருவ சாக்காவ மலிம சாக்காவ அந்த டைம் முன்னொரு பக்கம் ஹீரோவோ தேவலாம் இருக்கலாம் இது சொன்னோம். ஏன்னா இவங்களும் ஏஞ்சல் இனத்தை சேர்ந்தவங்களா, அவங்களுக்கு அந்த அளவுக்கு இதெல்லாம் பிடிக்காது. என்னது சிக்கனா போச்சு சார் ரீமரோ, நீங்க இந்த அளவுக்கு என்கிட்ட மோசமா நடத்துவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா நான் அந்த அர்த்தத்துல உங்ககிட்ட பேசலங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இவனும் தெரிகிறா. ரீமரோ உண்மையில நீங்க பயங்கரமான காமெடி பண்றதுல ஃப்ரேவ் போய் இப்படி சொல்லிட்டீங்களே, எனக்கு ரொம்ப சிரிப்பாது. உனக்கு தெரியாதடா ரீமரோ அப்படின்னு உன்ன பக்கம் மலிமா சொல்ல. ஃப்ரேயோ ஆமா என்ன ஃபன்னி ஆட்டு சிரிக்கிற காரியன். அப்புறம் மலிம் என்னாச்சு? ஆனா ஹீரோவோ ஆஹா என்ன மன்னிச்சிடுங்க மிஸ் ஃப்ரே, உங்களுக்கு பிடிக்காதுன்றது எனக்கு தெரியாது. நான் உங்களுக்கு மனசை புண்பத்துற மாதிரி எதுனா பேசியிருந்தேன்னா கண்டிப்பா என்ன மன்னிச்சிடுங்க தயவு செஞ்சு. ஏன்னா இதுக்காக ஒண்ணு என்னோட ஃபெஸ்டிவல்ல எந்த விதமான பிரச்சனையும் பண்ணிடாதீங்க. எல்லாத்துக்காகவும் நானே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எல்லாரும் இதை கேட்டுட்டு ஷாக்கா பாக்க ஃப்ரேயும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல்ல தான் இருக்கிற சார் ரீமரோ. நீ எந்த அளவுக்கு பொறுமைசாலியா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா நான் உன்னை டெஸ்ட் பண்ண நீ எப்படிதான் நடந்துக்கிறன்றது. ஆனா பட் இப்ப எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு நீ உண்மையிலேயே ஒரு கைண்டான பர்சன். அது மட்டும் இல்லாம லேடி மலிமை விட நல்லாவே மெச்சூரா இருக்கிற ஒரு பர்சனா இருக்கு. இவங்க பாராட்டுறதை கேட்டுட்டு எல்லாரும் ஹாப்பியாவே. ஆமா என்னத்துக்கு நீ சிரிச்ச காரியன்? செருப்படி வாங்கணுமா திரும்பியும்? பண்ணியாட்டு சிரிக்கிற? என்ன நடந்தது ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்றேன்னா அப்படின்னு சொல்ல. என்ன விட்டுரு இவனுக்கு ஒன்னொரு பக்கம் பாக்குற. அதுக்கப்புறம் இவளை இஷ்டம் பார்க்க. அதுக்கப்புறம் சூனாவை சாப்பாடுலாம் ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்து சாப்பிடுறாங்க. எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்க மலிமோ சூனா உண்மையிலே வேலை நீ பரவாயில்ல நல்லாவே செஞ்சு வச்சிருக்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப நாள் கழிச்சு என்னோட சப்பார்டினேட்ஸ் எல்லாம் இந்த இடத்துல வந்து கூட ஒன்னா சாப்பிடுறாங்க. அவனுக்கு இது மக விருந்தாதான் இருக்கும். நல்லாவே புரிஞ்சது லேடி மலிம், உங்களோட ஃபுட்டை என்ஜாய் பண்ணுங்க நான் போயிட்டு வரேன். அப்ப அவனோட சப்பார்டினேட்டும் அவனோட லேடி மலிம் என்ன இருந்தாலும் ஏறினாலும் இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வேற இதெல்லாம் வேற. இது எப்படி நான் நம்பி சாப்பிடுறது? இதுல நமக்கு எதனா வேசங்க கொடுத்துட்டாங்க என்ன பண்றது சொல்ல. சூனா உன பக்கம் காண்டாவே ஹீரோ வச்சுக்கிறான். என்னடா இப்பெல்லாம் பேசுறானே உன்னை பக்கம் இன்னொருத்தனும். ஆஹா டே வாயை கொடுத்து மாடிக்கிற கம்யூனிட்டி அமைதியாரா. சரி முறை என்ன மன்னிச்சிருங்க அவனுக்காக அவன் கொஞ்சம் பைத்தியம்
பேச்சும் அப்படிதான் அப்பப்போ லூஸ் ஆயிடுவான் பாருங்களேன். கொஞ்ச நேரத்துக்கு திரும்பி நல்லா பேச ஆரம்பிச்சிருவான். இவன் பேசுறது எல்லாரும் கேட்டு கட்டுப்பாவே இவனாதான் முக்கியமா டென்ஷன் ஆயிட்டு இந்த சூப்பை கூடி ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் வாயில இருந்து வருதா பாக்குறேன். இந்த இடத்துல இந்த மாதிரி வந்து பிரச்சனை பண்ணாது. ஏன்னா கிரேட் ரீமரோவோட ஃபெஸ்டிவல் இந்த இடத்துல நடந்திருக்கு. அதுக்காக லேடி மாலிம் சார்பா அவங்க வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தாய்லாந்து நாட்டுல இருந்து இவங்க வந்திருக்காங்க. கூடவே தவறகால இருந்து வந்திருக்காங்க. இத்தனை பேர் நம்பி ஒரு மேல வந்ததுனால நீங்க இப்படி இழிவுபடுத்து ரொம்பவே உங்களுக்கு நல்லா இருக்கா, கொஞ்சமா சந்தோஷமா ஏத்துக்குன்னு நம்பிக்கையோட சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பூனை கொடுத்து அவனும் சாப்பிட்டு பாக்க இது வேற லெவல், யாரு இது செஞ்சது அப்படின்னா மத்த எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பாருங்க. இதுல கலந்துருக்க இன்கிரிடியன்ஸ் எல்லாமே வேற லெவலா இருக்கும், முழுமையானது, டேஸ்ட் எல்லாமே அசத்தலா இருக்கும். அதனால நீங்க திருப்தியோட சாப்பிடுங்க. இதெல்லாம் நல்லா இருக்கு. நான் எதுக்காக இப்படி குறை சொல்லிட்டேன். மேலேஷோனோட ஃபுட் எல்லாம் யார் குறை சொல்லுவா, வாய்ப்பே கிடையாது. நான் தான் சொன்னேன்ல சார் ரீமரோ அப்பப்போ இப்படிதான் பைத்தியக்கார பையன், கொஞ்ச நேரம் அப்படி இருப்பான், கொஞ்ச நேரம் நல்லா ஆயிடுவான். பாத்தீங்களா அவனே சரியாயிடுவான்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாம அவனுக்கு கொஞ்சம் பொம்பளை சோக்கு. இந்த இடத்துல நீங்க மட்டும் கிடையாது, அதர் நேஷனை சேர்ந்து ஒவ்வொருத்தருமே கலந்துக்கிறாங்க. முக்கியமான ஆட்களும் இருக்காங்க, சாதாரண மக்களும் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த இடத்துல திருப்தியோட சாப்பிடுறாங்க, அதுவும் இவரை நம்பி. அதனால நீங்களும் நம்பிக்கையோட சாப்பிடுங்களேன். அதுக்கப்புறம் மக்களும் அவங்க சொல்றது சரிதான், நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். இது மூலியமா நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை உறுதிப்படுத்திப்போம். பரவாயில்ல சோனா வேற லெவலில் ஸ்பீச் கொடுத்து அசத்துட்டா. சரி எல்லாரும் சாப்பாடு என்ஜாய் பண்ணுங்க. என் தங்கச்சி வேற லெவலில் சொல்லிட்டு ஏன்னு பார்க்க கண்டிப்பா எல்லாரும் ஃபுட்டை என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மலிமா ஸ்டார்ட் பண்ணு. எல்லாரும் திருப்தியோட சாப்பிட மலிமுக்கு ஒரு ஹாப்பி தான், வேற லெவலா இருக்கு. பரவாயில்ல மலிமுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் போது எனக்கு என்ன. ஆமா சார் மிட்ராய் அவங்க சூடாரத்து கூட சாப்பிட முடியும்னு சொன்னாங்க. உனக்கு சூடணும் போது ஹார்ட்டா கேக்குதோ பொம்பளை சக்க. அவங்க சொன்னா மட்டும் அமைதியா சாப்பிடுற, அவங்க சாப்பிட்டா மட்டும் பார்த்து சாப்பிடுறியே எப்படா இது ஒரு ஹிரம மாதிரி போல. யாரை பத்தி என்னடா சொன்னேன்? ஆமா இரம்னு சொன்னோன்னே உன் மண்டை இப்படி சவக்குது. டே அவனுக்கு பொம்பளை சோக்கு இருக்குன்னு கண்டுபிடிச்சியா? அப்பெல்லாம் இல்ல, அவன் கோவப்படும் போது அவன் மண்டை அப்படிதான் ரெட் ஆயிடுது. ஏதோ லேடி மலியும் சொல்ல வச்சு நான் உனக்கு கம்முன்னு விடுறேன். அதுக்கப்புறம் பெனிமாரு ஹீரோ கிட்ட வர என்ன பெனிமாரு எல்லாம் நல்லா பண்ணி இருக்கல. ஆமா என்னோட தங்கச்சி இந்த அசத்து வரனா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு. இப்படியே கண்டினியூ ஆனா நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில ஹீரோவோ ஸ்பீச் கொடுக்கறதுக்காக எல்லாரும் கூப்பிட்டுருக்கான் ஒரே இடத்துல. ஃபெஸ்டிவலோட முதல் நாள். ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் தான் டீமன் லார்ட் ரீமரோ. அப்புறம் நான் டீமன் லார்ட் ரீமரோனால உங்களுக்கு நேற்று மீட் யூ. அடடா சரி, எனக்கு எல்லாரும் நீங்க என்னோட டெம்பஸ் கண்ட்ரியில திருவிழாக்காக இன்விடேஷன் கொடுத்ததுக்கு கேதர் ஆயிருக்கீங்க. அது எல்லாத்துக்கும் முக்கியமா உங்களுக்கு ஒரு சின்ன நன்றி மட்டும் இல்லாம பெரிய லெவல்ல ஒரு நன்றி என்ன தெரிவிச்சிருக்கேன். என்னோட ஆசையை இந்த இடத்துல எந்த விதமான பாகுபாடும் நமக்கு இடையில இருக்கக்கூடாது. ஹியூமன்ஸும் சரி மான்சஸும் சரி எல்லாருமே ஒண்ணுதான். என்னோட நாட்டை பொறுத்த வரைக்கும் யார் வேணா வந்துட்டு போலாம். ஆனா அவங்க மான்சஸாவோ ஹியூமன்ஸா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. மனசளவுல நல்லவங்களாவும் கெட்ட விஷயங்களை பண்ணாதவங்களாவும் இருந்தா மட்டுமே அதுவே எனக்கு போதும். அது மட்டும் இல்லாம மான்சஸ்க்கோ ஹியூமன்ஸுக்கோ எதுக்கு சண்டை நடக்கணும், அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் நான் இந்த அளவுக்கு ஒரு கண்ட்ரியை உருவாக்கினு இருக்கேன். இதுல சந்தோஷமா ஏற்கனவே ஹியூமன்ஸும் மான்சஸ் டீமன்ஸ் எல்லாம் ஒன்னா வாழ்ந்து இருக்கும். அது போல எதிர்காலத்துல எந்த நட்புறவு ஒண்ணுமும் மேலும் மேலும் வளரணும்ன்றது நான் ஆசைப்படுறேன். அதுக்காக என்னோட முயற்சிகளை நான் இன்னமும் எடுப்பேன். நான் கண்டிப்பா நம்புறேன் நீங்க எல்லாரும் எனக்கு உறுதுணையா இருப்பீங்கன்றது. ஏன்னா நம்ம எல்லாருமே உண்மையா ஒத்துமையா இருந்தோம்னா எல்லாருமே ஹாப்பியா இருக்கலாம். அதுக்காக ஒவ்வொரு கண்ட்ரி சார்பா நீங்க வந்ததுக்கு ரொம்பவே நன்றி. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நிறைய நோபல்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்க, பெரிய பெரிய ஆளுங்க வந்திருக்கீங்க. உங்களோட ரெக்வஸ்ட் என்னன்னா நீங்க நம்மளோட நாட்டுக்கு பல வகையில நட்புறவா இருந்தீங்கன்னா மட்டுமே போதும். ஏன்னா நீங்க பண்ற பெரிய பெரிய சப்போர்ட் மூலியமா தான் நம்மளோட நாடுகள் எப்பவுமே நட்புறவா இருக்கும். அதுக்காக நீங்க எல்லாரும் கடினமா உழைக்கிறீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. அது எல்லாத்துக்குமே என்னோட நன்றி நான் கூடவே தெரிவிச்சுக்கிறேன். நான் ஒரு ஸ்லைம் கூடவே டீமன் லார்ட் கூட தான். கண்டிப்பா ஹியூமன்ஸ் ஆகிய நீங்களும் என்ன ஏத்துப்பீங்க நம்புறேன். ஏன்னா ஹியூமன்ஸ் ஆகிய உங்களை போலதான் மான்சஸ் ஆகிய எங்களுக்கும் மனசு இருக்கு. நாங்களும் மனசளவுல நல்லவங்க தான். அப்படி இருக்கதான் நாங்க ஆசைப்படுறோமே. அதுக்கான முயற்சிகளை நாங்க எடுத்துட்டு தான் இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நீங்க பண்ண வேண்டிய மிகப்பெரிய உதவியை நீங்க எங்களை மனசால ஏத்துக்கணும். உண்மையிலேயே உங்களுக்குள்ள அந்த ஃபீலிங் தோணுன்றது எனக்கு தெரியல. இப்போ நீங்க கண்டிப்பா இந்த ஃபெஸ்டிவல் முடியறதுக்குள்ள புரிஞ்சுப்பீங்க நம்புறேன். அப்படி நான் உன சொல்லிட்டு இப்ப ஹியூமன் பாடிக்கு மாற இதோட என்னோட ஸ்பீச்சை நான் முடிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் எனக்கு நம்பிக்கை இருக்குது, இந்த ஃபெஸ்டிவலை என்னோட டெம்பஸ் கண்ட்ரி சார்பா நீங்க எல்லாரும் கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு. நல்லா என்ஜாய் பண்ணுங்கன்னு அப்படி நான் உன சொல்ல அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் உண்மையிலே தரமா இருக்கும், அதாவது இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணா பார்த்திருப்பீங்க நம்புறேன். ஸ்கிப் பண்ணா பார்த்து அது எனக்கு போதும். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவோட முக்கியமான கோலே ஹியூமன்ஸும் டீமன்ஸ் அப்படி இல்லைன்னா மான்சஸ் இவங்க எல்லாரும் ஒன்னா வாழணுன்றது அதை ஒரு வழியா சாதிக்கிற கட்டத்துல இருக்கான். இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது பார்ப்போம். கூடவே அந்த வெஸ்டர்ன் ரோசஸ் குரூப்பை சேர்ந்து அந்த பேத்தியும் இந்த இடத்துல இருக்கா. அவ என்ன பண்ண போறா தெரியல, அவ வேற வந்திருக்கா. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். சரிங்க, இந்த வீடியோ முடிச்சுமா.